பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. மாமா டவுசர் கண்டிச்சே. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சென்னைகிரி. இது நம்ம ஃபேவரட் மாமா ட்ரௌசர் கலண்டுச்சு. போன வாரம் நிகழ்ச்சி பார்த்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. சூப்பரான காலேஜுங்க, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். எங்களுக்கு விடுறதுக்கு வடசு இல்லை, அதனால் இந்த வாரமும் அதே ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் வந்திருக்கோம். கேர்ள்ஸும் பாய்ஸும் அவ்வளோ டேலண்டாக பேசுகிறாங்க, சூப்பராக பேசுகிறாங்க. அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரெடியா? வாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து டாஸ்க் அப்புறம் தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் டேலண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் ஆசைப்படுறோம். ஓகேவா? பாடுவீங்களா? சாங்ஸ் எல்லாம் பாடுவீங்களா? சரி, எங்களுக்காக ஒரு 2. உங்கள் பேர்? ஹேமாவதி. ஓகே, ஹேமாவதி சூப்பராக ஒரு பாட்டு பாட போகிறாங்க. ரெடி? கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. பாட்டாவே படிச்சுட்டியா? அப்ப நானும் பாட்டாவே படிச்சிடுறேன். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம், இடையில மானே தேனே பொன்மானே இது மாதிரிலாம் போட்டுக்கோ. வேற எதுவும் எரும மாடு பசு மாடுலாம் போட்டுக்காது. பாடு. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. கவிதை பிரமாதம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. அபிராமியே என்ன தண்ணி வரும் அர்த்தம். அபிராமியே தாளாட்டு சாமியே நீ தானே தெரியுமா? பண்ணுவீங்களா? என்னென்ன நீங்க சொல்லுங்க. சொல்லி தரேன். பண்றீங்களா? சரி. டாக் எப்படி கத்தும்? நாய். ஓகே, இன்னும் நல்லா. சரி, ஓகே. ஆடு என்ன கோட்டு ஆடு இப்படி கத்து. நல்ல சார்பா. இன்னும் இன்னும் சார்பா. இப்பதான் ஆடு வருதியா? நல்ல ஆடு. 2 தடவை ஆடு தீனி பில்லு கில்லு போட்டு மேய்ஞ்சிட்டு இருக்கீங்களா அங்கே போய்? சரி, ஓகே. ஆடு இருக்குல்ல, இதுல ஒரு வாய்ஸ் இருக்கு. கத்துங்க ஆடு மாதிரி. இன்னும் அதுலேயே 2 டைலாக் போடுங்க. இல்லை, இந்த காலேஜ் ஸ்ரீராம் காலேஜ்னால ரொம்ப அற்புதமான காலேஜ், நல்லா படிக்கிற பசங்க தாங்க படிப்பாங்க. அந்த டைலாக் அந்த ஆடு சவுண்ட்லேயே சொன்னீங்களே, அதே அந்த டைலாக் அப்படி சேர்த்து வருது. ஸ்ரீராம் காலேஜ்லயே எல்லாம் நல்ல பசங்க, நல்லா படிக்கிறாங்க, எல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. ஆடு மாதிரி இல்லையே? அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நீ பிடிச்சா ஸ்ரீ சாய்ராம் காலேஜ்னால எல்லாருமே படிக்கிற பசங்க, நல்லா டீசெண்டான பசங்க. பார்க்கும்போதே நல்லா தெரியுது. பொண்ணுங்களும் அவ்வளோ அற்புதமாக பாடுறாங்க, பசங்களும் அவ்வளோ அற்புதமாக பாடுறாங்க, கவிதை சொல்கிறாங்க. எல்லா டேலண்ட்டும் உண்மையிலே அந்த பசங்களுக்கு இருக்கு. பார்க்குறப்ப எனக்கு ஒரு சங்கோச்சமாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த வாய்ஸ். ஆட்டுக்குட்டியிலிருந்து சோகே பாக்கியராஜ் வாய்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் தான். நீ என்ன பெரிய ஹீரோவா? அவன் தான் செத்துட்டான்ல. அன்னைக்கு ஆசை அவ்வளோ தூரம் உன்னை தேடி ஓடி வந்த உடனே டைவர்ஸ் வேணும்னு கேட்குறேன். நேற்று சூர்யா வந்திருக்க, அவன் காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்க. போடா டே போடா, உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். ஊர்ல எவ்வளோ ஒருத்தி தேன்மொழி கனிமொழின்னு காத்துட்டு இருப்பா, அவளை கட்டிட்டாளு. ஹீரோவா? அவன் தான் செத்து போயிட்டான்ல. ஹீரோவா? அவன் தான் செத்து போயிட்டானே, அடக்கம் பண்ணிட்டானுங்களே. ரொம்ப பார்த்தா ஆரம்பிக்கிறது பார்த்தா சூப்பரா பேசணும் பார்த்தேன். ஹீரோவா? அவன் தான் செத்து போயிட்டாங்க. ஹீரோவா? அவன் தான் செத்து போயிட்டான்ல. நான் இதுவரை உன்கிட்ட சொல்ல வந்ததை என்னைக்காவது நீ காதல வாங்கியிருக்கியா? காது கேட்காதாச்சு. அன்னைக்கு ஆசையா சொல்ல வந்த டிவோர்ஸான்னு கேக்குற. இன்னைக்கு சூர்யாவை பார்க்க வந்த. நீ வெக்கமே இல்லாம அவன் காலில் விழ போற. உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. போடா போ. உனக்கு ஊர்ல தேன்மொழி கனிமொழின்னு எவ்வளவு வாக்கிய வரப்புல திரிவா, அவளை தேடி தேடி லவ் பண்ணு. நான் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். ஹீரோவாடா நீ? அவன் தான் செத்துட்டான்ல. இது வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டதே இல்ல. நீயே ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நீயே ஒண்ணு செய்யற. நான் தான் அன்னைக்கு ஆசையா ஒண்ணு சொல்ல வந்தா என்னன்னு கேட்பேன்னு இல்லாம டிவோர்ஸ் வேணுமான்னு கேக்குற. இன்னைக்கு சூர்யாவை பார்த்தேன்னு சொல்றேன். அவன் வெக்கமே இல்லாம அவன் கால்ல போய் விழற. போடா, உனக்குலாம் நல்லா செட்டே ஆக மாட்டான்.
ஊர்ல தேன்மொழி கனிமொழின்னு எவ்வளவு வாக்கியா வரப்புல திரிவா, அவளை தேடி தேடி லவ் பண்ணு. உனக்கு தைரியம் இருந்தா என்ன விட்டுருங்க, என்ன சொல்றா, நான் எந்த தப்பு பண்ணல, அந்த 5 கொலையும் நான் ஒன்றும் பண்ணல, பண்ணதே நான் தான், என்ன தயவு செய்து வெளில விட்டுருங்க, அம்பிய வெளிய விடுறா. அடுத்து அண்ணியன் டீம் வந்து ஆடி போயிட்டாங்களா இல்ல ஒழுங்கா பேசுவாங்களான்னு தெரியல. சரியா? இதுல யாரு 2 டயலாக் மாறி மாறி பேசுறீங்களா, ஒருத்தர பேசுறீங்களா? மாறி மாறி. ஓ, ஒரு ஒருத்தர பேசுறது, நீங்க 2 பேர் மாறி பேசுறீங்க. நீங்க அம்பி, இவர் வந்து அண்ணியன். ஓகே, ரெடி, போலாம். உனக்கு தைரியம் இருந்தா என்ன சுடுறா, பெருமாள் சத்தியமா அந்த 5 கொலையும் எந்த தப்பும் பண்ணல, பண்ணதே நான் தான், வெளியில போக விட்டுறா. அண்ணின் அம்பிய வெளியிடுறா. உனக்கு தைரியம் இருந்தா நான் எந்த தப்பு செய்யல, நான் தான்டா செஞ்சேன், அந்த பெருமாள் சத்தியமா அந்த 5 கொலையும் எனக்கு ஒண்ணும் தெரியாது, பண்ணதே நான் தான்டா, இன்னும் வெளியே விட்டுருங்க, அம்பிய வெளியே விடுறா. உங்க பேரு எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா ராஜாராணி டீம்? நாங்களும் கலக்குவோம்ல. அப்படியா? உனக்கு தைரியம் இருந்தா என்ன ஒண்ணும் செஞ்சிடாதே, என்ன சொல்றா, அந்த பெருமாள் சத்தியமா அந்த 5 கொலையும் நான் எந்த தப்பும் செய்யல, நான் தான்டா பண்ணேன், என்ன வெளியே விட்டுருங்கோ, அம்பிய வெளியே விடுறா, இல்லனா செஞ்சிருவேன். உனக்கு தைரியம் இருந்தா உனக்கு தைரியம் இருந்தா என்ன சுடுறா, பெருமாள் சத்தியமா அந்த 5 கொலையும் நான் எதுவும் பண்ணல சார், நான் தான்டா பண்ணேன், வெளியே விட்டுருங்க சார். தைரியம் இருந்தா. ஹீரோவாடா நீ? அவன் தான் செத்துட்டான்ல. நான் உன்கிட்ட ஒன்னு ஆசையா சொல்ல வந்தா டைவர்ஸ் வேணும்னு கேக்குற. இன்னைக்கு சூர்யாவை பார்த்தேன்னு சொன்னா வெக்கமே இல்லாம அவன் கால்ல போய் விழுகுற. நீயா ஒண்ணு பிடிச்சிட்டு நீயா ஒண்ணு செய்வியா? போடா, உனக்குள்ள செட்டே ஆக மாட்டேன். அண்ணியன் இன்னைக்கு எப்படி அண்ணியன் டயலாக் பேசுறீங்களா வேற ஏதாவது டயலாக்? சின்ன ஒரு மிமிக்ரி. பண்ணுங்க பண்ணுங்க, பரவாயில்ல. என்ன யாரு ஆர்டிஸ்ட்? அதான் சிவகார்த்திகேயன் சார். சிவகார்த்திகேயன். ஓகே. சர்க்கஸ்னா நம்ம சிங்கம் இருக்கணும், தப்பா நாங்க சங்கம் இருக்கணும், துப்பாக்கினா தோட்டா இருக்கணும், ஃப்ளக்ஸ்னா எங்க போட்டா இருக்கணும். டேய், அப்படி சூரி மாதிரி இருக்கே வாய். ஹீரோவா? அவன் தான் செத்துட்டானே. இதுவரை நான் சொன்ன எதையாவது நீ காதுல வாங்கிருக்கியா? இதுவரை நான் சொன்ன எதையாவது நீ காதுல வாங்கிருக்கியா? நீனா ஒண்ணு புரிஞ்சுட்டு நீனா ஒண்ணு செய்யற. அன்னைக்கு நான் ஒண்ணு ஆசையா சொல்ல வந்தா நீ என்னன்னா டிவோர்ஸ் வேணுமான்னு கேக்குற. இன்னைக்கு சூர்யாவை பார்த்து என்ன சொல்ற, நீ என்னன்னா வெக்கமே இல்லாம அவன் கால்ல போய் உள்ள போற. இல்ல சார், ராஜேந்திரன். கோஜு வீட்ல எல்லாம் சௌக்கியமா? எங்க ஃப்ரெண்ட் நல்ல தம்பி. வாப்பா, நல்ல தம்பி, நல்லா இருக்கியா தம்பி? எப்படியாச்சும் நம்ம பையனை பாஸ் பண்ண வச்சிரு, இல்லனாதான் நான் உன் கடையை ஜப்தி பண்ணுவேன், உன் குடும்பத்தை நடுத்தரவுல எடுத்து வந்து நிறுத்துவேன், இது சத்தியம். பாய், ஐ அம் கோபால் வெயிட்டிங். அப்போ தளபதி காது கொய்யுதுல்ல, 5000 ரூபாய் இன்கிரிமெண்ட். ஹீரோவாடா நீ? நான் ஒண்ணு சொல்றேன், நீ ஏதோ கேக்குற. தனுஷ் டயலாக். என்ன சார், வடுக்கத்த வானமுடி புட்டியெல்லாம் பார்த்து பாடம் வச்சிட்டீங்களா? நான் கொஞ்சம் பேட் பாய் சார், கெட்ட வார்த்தைலாம் வேற வரும், பாத்துக்கோங்க. நல்லா டீசெண்டா அறிமுகப்படுத்தினேன், கெட்ட வார்த்தை பேசுறான்னு ஆசைப்படுறேன். பேரு அனுஷா. அனுஷா, சூப்பரா ஒரு பாட்டு பாடுங்க மகளே. ரெடி, ஆக்ஷன். மஞ்சள் மனது லக 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 புல்லா வயது ஜக 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 கொட்டும் இசையில் ஓகே என் கல்வனின் மடிய. பாரதி ராஜா. பாரதி ராஜா யூத் படத்துலயும் பாரு. பாரதி ராஜா யூத் படத்துலயா? சரி பாட்டு. அட அத்தோட்ட பூபதி நானடா, அட தோட்ட பூபதியும் நானடா, நான் பாட்டென்ன பாட போறேன் கேளுடா, அந்த பாட்டுக்கு ஒரு சங்கதியும் கேளுடா, இவ முத்தமெல்லாம் ஒரு குத்தாலம்மா, இவ மூடி வச்சா ஒரு மத்தாலம்மா. போனி போ போனி போ, தனியாக தவிக்கின்றேன், துணை வேண்டாம் அன்பே போ, தினமாக நடக்கின்றேன், உயிர் வேண்டாம் அன்பே போ. ஆக்சுவலா நீங்க சுட்டான்னு வச்சுக்கேன், 21 வருஷம் ஜெயில கம்பி எண்ணணும், மிதிக்கிற மிதில குடும்பம் நடத்த முடியாது, பிஞ்ச ட்ரௌசராத்தான் வெளியே வரணும், சிந்திச்சு செயல்படல. இந்த டயலாக்க நம்ம பசங்க எவ்வளவு தூரம் லென்த்தா போறாங்க நீங்க பார்க்க போறீங்க. குஸ்தி படத்துல இருந்து பேசுறேன். பேசுங்க. என்னல எது கையில கிடைச்சாலும் எடுத்து நீட்டிடியோ, நீ என்ன சுட்டேன்னு வச்சுக்கா 21 வருஷம் ஜெயிலு, களியை மட்டும் தின்னுட்டு கம்பியை நீட்டு கிடக்க வேண்டியதுதான். உள்ள வச்சு மிதிக்கிற மிதியில டவுசர் பஞ்சரா வர மாதிரி அடிப்பாங்க உன்னை. எஸ் சார். அப்படி ஒரு அடியா? கையில எது கிடைச்சாலும் தூக்கி காமிச்சிருவியோ, நீ என்ன சுட்டேன்னு வை 21 வருஷம் ஜெயிலு, களிய மட்டும் தின்னுட்டு கம்பியை நீட்டு கிடக்க வேண்டியதான். உள்ள வச்சு மிதிக்கிற மிதியில குடும்பம் நடத்த முடியாம டவுசர் பஞ்சர் ஆகி போயிடும். சிந்திச்சு செயல்படுங்களே. கையில எது கிடைச்சாலும் தூக்கி காமிச்சிருவியாலே, ஒரு கையில எது கிடைச்சாலும் தூக்கி காமிச்சிருவியாலே,
ஓ ஓ என்ன சுட்டா 21 வருஷம் ஜெயில்ல. சரி. ஓ ஓ ஓ இல்ல வேணாம் விட்டுருங்க. இல்ல இல்ல வேணாம். பண்ணுவானா சும்மா நான் தனியா இல்ல அது எவ்வளவு லென்த் டயலாக் இவ்வளவு சீக்கிரம் மனப்பாடம் பண்ணது ரொம்ப கஷ்டம் வந்துருக்கு. நான் கஷ்டப்பட்டு தான் மனப்பாடம் பண்ணேன். மண்டையில ஏறவே இல்லை. அப்புறம் 4-5 வாட்டி எழுதி பார்த்தேன். அப்புறம் தான் அதுன்றது மட்டும் வந்துச்சு. அப்புறம் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு லைனா படிச்சு ஒவ்வொரு வார்த்தையா எழுதி அப்புறம் டயலாகே வந்துச்சு. பாட்டு நல்லா பாடுவீங்களா நீங்க? பாடுங்க. நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள், ஓ கேட்டாலும் வருமா, கேட்காத வரமா, கனவே கனவே கரைவதேனோ, வரங்கள் ரணமாய் கரைவதேனோ, நினைவே நினைவே குறைவதேனோ, எனது உலகம் உடைவதேனோ. சூப்பர், எல்லாம் கைதட்டுங்க. சூப்பர், அற்புதம். நல்லா இருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்கு. ஏய் இப்படி பாடலாம் நீ. அது வந்து 3 நாளா மனப்பாடம் பண்ணி இருந்திருக்கு. அதுன்னு சொல்றதுக்கு கத்துற மாதிரி கத்தும். மான்னு கத்தும். எருவ மாடு தெரியலையே. இல்ல அது உங்களால மட்டும் தான் கத்த முடியும். நல்லா கத்த முடியாது. சொன்னேன்னா உனக்கு வாய்ஸ் சொல்லி தருவேன். சரி எப்படியே திருப்பி சொல்லுங்க. மா கேட்டா வருது. மா இதுல ஒரு இயக்குனர் இருக்காரு, யார் சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்கன்னா உனக்கு பெரிய அவார்டு சொல்லு. மணிரத்னம். கரெக்டா சொன்ன அவார்டு. கரெக்டா சொன்னாதானே? சொல்லலையா அப்ப? சொல்லு, நீ சொல்லு, நான் சொல்லி தரேன். தெரியல, நீங்களே சொல்லுங்க. எருமை மாடு எப்படி பார்த்தா? மா 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 என்னினிய தமிழ் மக்கள். ஓ மண்ணோடும் பெண்ணோடும் விளையாட்டு இந்த பாரதி ராஜா மா. அதே டயலாக் சொல்லுமா வேற டயலாக்? எது வேணா சொல்லு, பரவாயில்ல. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பஸ்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். கடுப்பேற்றார் மயிலார். ஆசைதான் தாக்கும் இங்கே அணைத்திட தாவும் நெஞ்சம், சிறு பூவாய் நெஞ்சொருக்கு ஜால்தான் பொன்மா, சிறு தென்றலை போலே தொடாதா என்மா, ஒத்தியன நீ பார்த்த உடனே காத்து வச்ச இறகான, காட்டு மரமா வளர்ந்த இவனும் தேக்கி வச்ச மெழுகான, ஓர புல ஓர் நொடியில் வானவில்ல தெரிச்சாயே போதும். ஏன் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஏன் தடுக்கி பாடுறாங்க? சூப்பரா டயலாக் பேச போறாங்க. இந்த பக்கம் என்னடா ஒரு மயான அமைதியா இருக்கு. எங்க தல டியாரு சென்டிமெண்ட்ல தார்மாரு, மைதிலி காதலி இன்னாரு, தல உண்மையா லவ் பண்ண சொன்னாரு, அங்க தாண்டா தல நின்னாரு, தண்டனக்கா நக்கா 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 தண்டனக்கா நக்கா. ஏதோ மெலடி பாடுவாங்க. சிஎம் பதவினா என்ன சாதாரணமா நினைச்சிட்டியா? ஒரு நாளாவது சிஎம் ஆபீஸ் வாசல் மிதிச்சிருக்கியா? வந்து பார், அங்க நடக்கிற விஷயம் உனக்கு தெரியும். எவ்வளவு கண்ணீர்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு மாலைகள், எவ்வளவு மரியாதைகள் நடக்கிறது தெரியுமா? உனக்கு தெரியும். எந்த விஷயம் எடுத்தான் கவுத்தான் முடிவு பண்ணக்கூடாது. ஒரு கலவரம் நடக்குதுன்னா யாருக்கு எந்த பாதிப்பு வராம தொலைநோக்கு பார்வையோட நல்ல முடிவு எடுக்கணும். அதைத்தான் நான் எடுத்துருக்கேன். சிஎம் பதவினா என்னன்னு தெரியுமாயா உனக்கு? என்னைக்காவது ஒரு நாள் சிஎம் ஆபீஸ் வாசப்படிய மிதிச்சிருக்கியா நீ? வந்து பாரு, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்ன வந்து சந்திக்கிறாங்கன்னு. எவ்வளோ குறைநிறைகள், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ சிக்கல், எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ மாலைகள், எவ்வளோ மறியல்கள். இந்த சீட்ல உட்காரனுக்கு தான் தெரியும். எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோமா கௌத்தோமான்னு செய்ய முடியாது. நீ ரொம்ப குடுத்து வச்சவன். ஏன்னா எனக்கே உன்னை பிடிச்சிருக்கு. என்னை விட படித்தவங்க, பண்பானவங்க, அழகானவங்க, பணக்காரங்க எவ்வளோ பேர் என்னை பொண்ணு கேட்டு வந்தாங்க. அவங்கள யாரும் எனக்கு பிடிக்கல. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் கூட எவ்வளோ பேர் வலை விரிச்சு பார்த்தாங்க. ஆனால் யாருக்கும் நான் மயங்கலை. உன்னை மட்டும் எனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ கொடுத்து வச்சு வந்தானே படையப்பா. ஆப்போசிட் நம்ம நீலாம்பரி டீம்ல அந்த ரம்யா கிருஷ்ணன் பேசின வசனத்தை யார் மாதிரி பேசுறான்னு அவங்கள்ட்ட கேட்போம். வணக்கம்,
நீலாம்பரி டைலாக்கா அருமையா பேசுங்க ஃபர்ஸ்ட் நீங்க. இது வந்து வேற எந்த நடிகைகள் உங்களுக்கு பேசினா பிடிக்கும்? நடிகை காமெடி ஆக்டர் ஆர்த்தி. அவங்க நடிகை தான். பேசுங்க. மாமா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா எனக்கே ஒண்ணு பிடிச்சிருக்கு. என் அழகை பார்த்து அறிவை பார்த்து திறமையை பார்த்து எத்தனையோ பேர் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஆனா எனக்கு யாரையுமே பிடிக்கல. மாமா ஐ லவ் யூ. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. எனக்கே உன்னை பிடிச்சிருக்கு. என் அழகை பார்த்து திறமையை பார்த்து அந்தஸ்தை பார்த்து உன்னை விட அழகானவங்க அந்தஸ்தானவங்க பணக்காரங்க எத்தனையோ பேர் இங்க மட்டும் இல்ல வெளிநாட்டுல இருந்து கூட எத்தனையோ பேர் எனக்கு வலை வீசினாங்க. ஆனா அவங்க யாரும் எனக்கு பிடிக்கல. ஆனா ஒண்ணு பிடிச்சிருக்கு. நீ தாண்டா. அவ்வளவுதான். நீ தாண்டாவா? எவ்வளவு மரியாதை ரெஸ்பெக்டா கொடுத்து ரொம்ப கொடுத்து வச்சவன். ஏன்னா எனக்கே ஒண்ணு பிடிச்சிருக்கு. என் அழகை பார்த்து அந்தஸ்தை பார்த்து திறமையை பார்த்து எத்தனையோ பேர் உன்னை விட படிச்சவங்க பணக்காரவங்க திறமையானவங்க எனக்கு வர வச்சாங்க. ஆனா எனக்கு யாரையுமே பிடிக்கல. ஒன்னதான் பிடிச்சிருக்கு. இப்ப நீ கொடுத்து வச்சவன் தானே. இதப்போ நீலாம்பரி, நீ எப்படி ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிறன்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நான் ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த பொம்பளை நீ இல்லை. ஒன்னு எனக்கு பிடிக்கல. இது வரைக்கும் இந்த படைப்பு 5 முகத்தை தான் நீ பார்த்திருப்ப. 6வது முகத்தை பார்த்ததில்லையே. பார்த்துடாத நொந்துடுவ. ஏன்னா என் வழி தனி வழி. ஆப்போசிட் டீம் படைப்பா. மேம் நீ உங்க விருப்பத்தை சொல்லிட்டீங்க. என் விருப்பத்தை கேட்கல. என்ன உங்களை எனக்கு பிடிக்கல. நான் சொல்லப்பா, அவனா சொல்றேன். ஆமா, நீங்க ஒரு அழகான ஆம்பளைய கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்க. நான் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். அது நீங்க இல்ல. கண்ணா நீங்க 5 பேஸ் தான் பார்த்துருந்தீங்க. எனக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்கு. 6th ஃபேஸ் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. பார்த்தா நொந்துடுவீங்க. வந்து ரஜினி சார் மாதிரி பேசுறாங்க. ஒரு சின்ன டெஸ்ட். ரஜினி சாருக்கு பதில கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து இந்த டயலாக் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். யார் கரெக்டா பேசுறாங்க? நீங்க ஓகே பேசுறீங்களா? ஓகே, போனச்சந்தர் பேசுங்க. ரெடி மேடம், ஜஸ்ட் மினிட். நீங்க உங்க விருப்பத்தை சொன்னீங்க, என் விருப்பத்தை கேட்கல. எனக்கு உங்களை பிடிக்கல. சொல்லு, பரவாயில்ல. நீங்க ஒரு அழகான பையனை லவ் பண்ண நினைக்கிறீங்க. ஆனா நான் ஒரு அழகான பொண்ணை லவ் பண்ண நினைக்கிறேன். விட்டுரு தம்பி. குழந்தை எனக்கு 5 பேஸ் இல்ல 10 பேஸ் கூட இருக்கும். ஆனா நீ 11வது பேஸ் பார்க்காத. ஏன்னா அது என்கிட்ட இல்ல. வரட்டுமா? சூப்பர். ரஜினி சார் டயலாக் ரஜினி மாதிரி பேசுங்க. வேற எந்த ஆர்டிஸ்ட்? கமல் மாதிரி பேச. கமல் சாரா? சூப்பர். நீலாம்பரி, நீ உன் விருப்பத்தை சொல்லிட்ட. ஆனா என்னோட அபிராமி எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனா என் அபிராமி இருக்க வரைக்கும் அபிராமின்னு சொன்னா கூட கமல் வாய்ஸ் வருமானு முயற்சி பண்றான். சொல்லி சொல்லி பாக்குறோம். இன்னும் வேலைக்கு ஆகலையா? சூப்பர். ஓகே, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். ஏன்னா எனக்கே உன்னை பிடிச்சிருக்கே. என் அழகை பார்த்து அந்தஸ்தை பார்த்து திறமைய பார்த்து எத்தனையோ பேரு உன்னை விட அழகானவங்க பணக்காரங்க படிச்சவங்க இங்க மட்டும் இல்ல வெளிநாட்டுல இருந்து கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல. மேடம், நீங்க உங்க விருப்பத்தை சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு உங்களை பிடிக்கல. ஏன்னா உங்களை மாரி பொண்ணுங்களை பார்த்தா பிடிக்கும். பார்க்க பிடிக்கும். எங்க போயிட்டான் பாரு, ரஜினில இருந்து எங்கேயோ போயிட்டேன். பார்க்க பிடிக்கும். ஆனா உங்களை சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நீங்க ஒரு அப்படி ஏன் கேட்படுற? நீங்க ஒரு சப்ப ஃபிகர். எல்லாமே நல்ல ஃபிகர் தான். சப்ப ஃபிகர். நீங்க சப்ப ஃபிகர். மேடம் மறுபடியும் சொல்லு. சப்ப ஃபிகர்னு சொல்லு. ஆசையா இருக்கா? வேற அடுத்த லைன் போகணும்ல. இப்ப என்ன ஏன் பிடிக்கல? 5 முகத்தை பார்த்ததால சொல்லவே. நீங்க எனக்கு 5 முகம் தான் பார்த்திருப்பீங்க. பின்னாடி ஒரு 6 முகம் இருக்கு. பார்க்க விரும்பாதீங்க. எல்லாம் கருப்பா இருக்கும். என் வழி தனி வழி. சூப்பர். ஒன் வே. அன்சிகா முத்துமணி. ஓ சூப்பர். ஓகே, இந்த டயலாக நீலாம்பரி டயலாக அன்சிகா பேசினா எப்படி இருக்கும்?
பார்க்க போறீங்க. ரெடி ஆக்ஷன். ஆக்சுவலி எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் படிச்ச படிப்புக்கும் நான் இருக்க அந்தஸ்துக்கும் என்னை தேடி எவ்வளவோ பேர் வெளியில இருந்துலாம் வந்தாங்க. ஆனா எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிச்சிருக்கு. அதனால நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நீங்க எந்த ஊரு? சேலம். சேலம் தானே. சேலம்னா கண்டிப்பா கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கோயம்புத்தூர் ஸ்லாங்ல எப்படி பேசுவாங்க இந்த டயலாக்? ஏனுங்க உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. எனக்கு ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ண ஆசைங்க. நீங்க பொம்பளை இல்லைங்க சொல்லிடு. பொம்பளை இல்லைங்க. பொம்பளை இல்லைங்க. இப்ப நீலாம்பரி டயலாக் நார்மலா பேசுனாங்கல்ல எல்லாரும். இப்ப நீங்க எந்த ஆர்டிஸ்ட்? சரோஜா தேவி மாதிரி. உங்க பேர் என்ன? வைஷ்ணவி சார். வைஷ்ணவி. நான் சரோஜா தேவி பார்த்து சொல்றேன். கோபால். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இருங்க, கோபால்னா கொஞ்சம் லென்ஸ் பண்ணுங்க. கோபால். கோபால். என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் கோபால்? தெரியும் கோபால். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க கோபால். ஏன்னா எனக்கே உங்களை பிடிச்சிருக்கே கோபால். நான் உங்களுக்கு கொஞ்சம் காதலிக்கவும் செய்தேன் கோபால். உங்களை மட்டும் தான் பிடித்திருக்கிறது. நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அல்லவா? எனக்கு இருக்கிறது 5 முகம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு 6வது ஒரு முகம் இருக்கு. அத பார்க்காதீங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். என் வலி தனி வலி. ஹரஹர மகாதேவகி. எனக்கு யாரையுமே பிடிக்கல. ஏன் வெளிநாட்டுல இருந்து கூட வந்தாங்க. அவங்கள எல்லாரையும் வேணான்னே சொல்லிட்டேன். ஆமா நீ கொடுத்து வச்சேன். அசின் அவ்வளவுதானா? எந்த அசின் இப்ப புதுசா படத்துல நடிச்சாங்களா இல்ல சீரியல் நடிக்கிற அசினா? கஜினி படத்துல அந்த அசின். ஓகே சூப்பர் சூப்பர். ஹலோ வணக்கம். உங்க பேரு? வரேன்யா. 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 சொல்லவே இல்ல. வரேன்னு இங்க நின்னுட்டீங்க. அத வந்துட்டல. வந்துட்டியா? சரி ஓகே ஆக்ஷன். நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. எனக்கே உன்னை பிடிச்சிருக்கே. என் அழகை பார்த்து, திறமைய பார்த்து, அந்தஸ்தை பார்த்து எத்தனையோ பேர் உன்னை விட அழகானவங்க, படிச்சவங்க, பணக்காரங்க இங்க மட்டும் இல்ல வெளிநாட்டுலயும் வலை வீசினாங்க. எனக்கு யாரையுமே பிடிக்கல. உன்னைதான் பிடிச்சிருக்கு. சோ நீ கொடுத்து வச்சவன் தானே. சூப்பர். விஜய் மேல லைட்டா ட்ரை பண்ணு. ஓகே நீயே பேசு. ஓகே ரெடி ஆக்ஷன். நீங்க ஒரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு எங்க ஓடி போயிருங்கறியா? எங்க போய் எங்க வந்துட்டாங்க? நார்மலா பேசுறீங்களா இல்ல வேற ஏதாவது மாறல? நஸ்ரியா மை பிரதர்னு சொல்லி பேசுறேன். நஸ்ரியாவா? சரி. பிரதர் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் அழகை பார்த்தும் என் அறிவை பார்த்தும் நிறைய பேர் என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. எனக்கு யாரையும் பிடிக்கல. உங்களை மட்டும் தான் பிடிச்சிருக்கு. பிரதர் ஐ லவ் யூ. பிரதர் ஐ லவ் யூ. சூப்பர். ஓகே வித்தியாசம். லேட்டஸ்ட் ட்ரெண்ட். நானும் நஸ்ரியா மாதிரியே ட்ரை பண்றேன். ஓகே பிரதர் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனா என்ன பண்றது, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு பிரதர். உண்மைகள் சில நேரம் கசக்கத்தான் செய்யும். நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போச்சு. எல்லா டீமும் பட்டை கிளப்பிட்டாங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிருந்து விடுவது உங்கள் சென்னை கிரி. இது நம்ம ஃபேவரட் மாமா ட்ரவுசர்